வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிக்கலாம். இது எப்படி பார்க்கணும், எப்படி வந்து இது எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கணும், அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அவங்கள வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதற்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஹேதர் பண்ணோம், எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே நாம் இப்போ இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் வருது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லா விதமான தகவல்களையுமே 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்தெந்த இடத்தெல்லாம் அப்டேட் கொடுக்குறோமோ அந்தந்த இடத்தெல்லாம் வந்து ஒரு ஐஃபோன் போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய கீ எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான தகவல்களையுமே 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தகவல். யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்க ஊரிலே வந்து போஸ்டிங் வந்து அலர்ட் பண்ண போகிறாங்க. இதை மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது எதனால் அப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய பிடிஓ ஆஃபீஸில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இருக்கக்கூடிய கிராமங்களில் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க போன டைமே. ஆனால் இந்த டைம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிப்புகள் வந்து மாற்றம் செய்யப்படலாம் அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் எப்பொழுது வேண்டுமானாலும் வேக்கண்ட்டை அதிகப்படுத்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன். அதை வந்து 50,000ஆகவும் பண்ணலாம், இல்லை 60,000ஆகவும் பண்ணலாம். அது வந்து வேக்கண்ட்டை எப்பொழுது வேண்டுமானாலும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷனு, என்ன ஏஜ் லிமிட்டு, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அட்ரஸுக்கு அனுப்பணும். நாம் இப்போ என்ன அட்ரஸில் இருக்கிறோம், 2 அட்ரஸ் இருந்தது அப்படின்னா எதை ஹைலைட்டாக சொல்லி அங்கே வந்து இது பண்ணணும், எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கேட்டுட்டு இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு என்னங்க ஆச்சு, அதுக்குண்டான அப்டேட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இண்டிவிஜுவலாக வீடியோ கொடுக்குறேன். யாராச்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தருமபுரி மாவட்டத்தில் யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஒரு சின்ன வேலைவாய்ப்பு ஒன்று வந்திருக்கு. மாதம் ஒரு 20K சம்திங் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அது கிராமத்துலேயும் பஞ்சாயத்துலேயும் வந்திருக்கு. நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். யாராச்சும் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்படின்னா கீழே தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் என்ன அதில் இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்களா தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். போஸ்டிங் சம்திங் ஒரு 1800 சம்திங் இருக்கும். நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 8th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும், விண்ணப்பிக்கலாம். அது வந்து எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நேரடியாக வேலைவாய்ப்பு தான். எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பு போகலாம். இல்லைங்க இது எதுவுமே இல்லை அப்படின்னாலே பணம் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அது கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்குமே பணம் அப்படிங்கிறது கிடையாது. பஞ்சாயத்தில் தான் வேலைவாய்ப்பு. நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டத்துக்கு அறிவிப்புகள் வந்திருக்கு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு சில மாவட்டத்திற்கு அப்படின்னு மீன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு சில மாவட்டத்திற்கு அப்டேட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு சில மாவட்டத்துக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10th 12th குவாலிஃபிகேஷனில் ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னா இந்த பிடிஓ ஆஃபீஸ் வேலைவாய்ப்பை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்புங்க. இதில் வந்து சம்பளமே வந்து 30K மேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும். போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் நிறைய இருக்குது. போக போக இன்னும் நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், இது ஃபில் பண்ணிவிட்டு என்ன போஸ்ட்டுக்கு அனுப்பணும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க.
ஏதாவது டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நம்ம கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக இருக்கும். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, வாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணும், என்ன பெனில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ப்ளூவில் ரெண்டில் ஃபில் பண்ணிக்கலாம். மினிமம் நீங்கள் வந்து ப்ளூலேயே ஃபில் பண்ணுறது ரொம்ப பரவாயில்ல. அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன், முழுமையாக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த வேலைவாய்ப்புக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மெயினாக வேணும். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி ஹோல்டர் சர்டிஃபிகேட்டு, டிகிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிசி கட்டாயமாக வேணும். டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்புறம் ஓரல் மார்க் ஷீட் வேணும், அதேமாரி டிசி வேணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு கட்டாயமாக வேணும். அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்னடத்தை சான்றிதழ், அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலாம் முடிகிறப்போ நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க, அது வந்து வேணும். தமிழ் வழி சான்றிதழ் PSTM சர்டிஃபிகேட்டும் வேணும். இதெல்லாம் நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கூலில் தான் போய் வாங்குறதா வரும். வாங்கிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். விண்ணப்பதாரரின் பெயர், தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திருமணமாகவில்லை அப்படின்னா, பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பா பேர் போட்டுக்கலாம். இல்லை திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவருடைய பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபில் பண்ணுறப்ப எந்த ஒரு இடத்துலையுமே அடித்தல் திரித்தல் இருக்கக்கூடாது. ரீமார்க்கிங் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. ரீமார்க் இருந்தது அப்படின்னாலே உடனடியாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. அதாவது ரீஒர்க் அப்படின்னா ஒன்ஸ் இந்த ஸ்பெல்லிங் எரரோ ஏதோ ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து விட்டுட்டு வேற ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி தான் ஃபில் பண்ணணும். இல்லை நான் அதிலே ரீமார்க் பண்ணி பெலிக்கான் யூஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து எரரில் தான் முடியும். அதாவது அங்கே வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்களோ அது போடணும். அதேமாதிரி என்ன மார்க் ஆஃப் பர்சன்டேஜ், தகுதி தேர்வில் பெற்ற மதிப்பெண் பர்சன்டேஜ் எவ்வளோ, 100க்கு 50, 70 இப்படிகள் அது கேட்டிருக்காங்க. தற்போதைய வீட்டு முகவரி சான்றுடன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது போட்டுக்கோங்க. அதாவது மேலே கொடுத்துட்டு ஆம்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து கதவு எண், தெரு, பகுதி, அதாவது ஏரியாவை தான் பகுதிம்பாங்க. அடுத்தது வந்து மாவட்டம் என்ன, அதே சென்னை மாநகர மண்டலத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா, அதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னா விருப்பப்பட்டீங்கன்னா கொடுத்துக்கலாம். ப்ரைமரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ப்ரைமரி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து வீட்டு எண், தெரு எண், தெரு பெயர், பகுதி என்ன, ஏரியா என்ன, மாவட்டம் என்ன, மதம் என்ன, சாதி சான்று, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கம்யூனிட்டியில் வரீங்க, மதம் ஒன்று, ரிலீஜன்னு ஒன்று, கம்யூனிட்டி வேறு, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து எடுத்துக்காட்டுக்கு இப்போ எஸ்சி அப்படின்னா எஸ்சியோட உட்பிரிவு என்ன, எம்பிசி அப்படின்னா எம்பிசியோட உட்பிரிவு என்ன அப்படி கேட்பாங்க, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, மின்னஞ்சல் முகவரின்னு சொல்லுவாங்க, அது கொரோனா தொற்று வந்து அந்த அப்பொழுது உங்களுக்கு இருந்ததா இல்லையா, அனுமதிக்கப்பட்ட ஆவணங்கள், ஆம்னு கொடுத்தீங்க அப்படின்னா அனுமதிக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. வேறு ஏதோ ஒரு மையங்களில் பணிபுரிந்த அனுபவம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இணைக்கிறதாக வரும். அடுத்தது இடம், தேதி போட்டுக்கோங்க. இன்னும் அப்ளிகேஷன் சிக்னேச்சர் ரைட் சைடில் இருக்க பாருங்கள், அதை வந்து போட்டுக்கணும். இதை போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் உண்மையே என்று சான்றளிக்கிறேன். அவ்வாறு உண்மைக்கு புறம்பான செய்தியை கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதியுடைய அனைவரும் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியம் வரும். எல்லா வேலைவாய்ப்புகளும் வரும். இந்த வேலைவாய்ப்புக்கு சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் கையொப்பம் போட்டு சிக்னேச்சரை முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. மாவட்ட வாரியாக 1 by 1 அறிவிப்புகள் வரும்.
இன்னும் ஒரு சில நாட்கள் அப்டேட் வந்தோன்னா ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதேமாரி பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்கள் ஒன் பை ஒன்னாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.